நீங்கள் இப்போது கேட்கத் தொடங்கும் இந்த குரல் உங்களுக்குள் நீண்ட காலமாக அமைதியாக இருந்த ஒரு நினைவை கிளர்த்த வந்தது. இது உங்களை யாராக மாற்ற வேண்டும் என்று கட்டளையிடாது, உங்களை யாரோ ஒருவர் போல ஆகச் சொல்லவும் செய்யாது. மாறாக, நீங்கள் ஏற்கனவே யார் என்பதை நினைவூட்டுவதற்காகவே இந்த வார்த்தைகள் மெதுவாக உங்களுடன் பயணிக்கின்றன. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோர்வடையச் செய்யும். சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், குடும்பத்தின் கட்டுப்பாடுகள், உலகத்தின் சத்தங்கள், இவை நம்மிடமிருந்து தள்ளி நிறுத்தும். அப்போது நாம் நம்மையே சந்தேகிக்க ஆரம்பிக்கிறோம். நான் இதற்கு தகுதியானவனா? நான் என்ன நினைக்கிறேனோ அது தவறா? என் கனவுகள் அவசியமா என்று கேள்விகள் எழுகின்றன. ஆனால் உண்மையில் அந்த கேள்விகளே உங்களுக்குள் இருக்கும் வலிமையின் முதல் அடையாளம். உங்களுக்குள் ஒரு சிந்தனை பிறக்கிறது என்றால் அது காரணமில்லாமல் பிறக்கவில்லை. அது உங்களின் அனுபவங்களின், உங்கள் அறிவின், உங்கள் உள்ளுணர்வின் சேர்க்கை. உலகம் பல காலங்களாக சிலரிடம் மட்டுமே சிந்திக்க உரிமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் சிந்தனை என்பது யாருக்கும் சொந்தமானது அல்ல. அது மனிதனின் இயல்பு. நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முன்னேற தயாராக இருக்கிறீர்கள். பலர் அமைதியை பலவீனமாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அமைதி என்பது உள்ளார்ந்த தைரியத்தின் அடையாளம். சத்தமில்லாமல் உறுதியாக நிற்கும் மனம் தான் உண்மையான புரட்சி. வெளியில் குரல் உயர்த்தாத பலர் தங்களின் வாழ்க்கையையே ஒரு பதிலாக மாற்றியிருக்கிறார்கள். அவர்களை யாரும் உடனே கவனிக்கவில்லை. ஆனால் காலம் அவர்களை மறக்கவில்லை. காரணம், அவர்கள் தங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கலாம். உங்கள் முன்னேற்றம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் திறமை மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மறுப்பு என்பது முடிவல்ல. அது உங்கள் பயணத்தின் ஒரு திருப்பம் மட்டுமே. அந்த மறுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அவற்றை சங்கிலியாக நினைத்தால் நீங்கள் அங்கேயே நிற்பீர்கள். அவற்றை படிக்கட்டாக நினைத்தால் நீங்கள் மேலே ஏறுவீர்கள். சுயமரியாதை என்பது சத்தமாக பேசுவதில் இல்லை. அது உங்கள் மதிப்புகளை விற்காமல் வாழ்வதில் இருக்கிறது. எல்லோரும் ஒத்துக்கொள்ளும் பாதையில் நடப்பது எளிது. ஆனால் உங்களுக்கே சரி என்று தெரிந்த பாதையில் தனியாக நடப்பதுதான் உண்மையான தைரியம். அந்த பாதை சில நேரங்களில் தனிமையை தரலாம். ஆனால் அந்த தனிமை உங்களை உடைக்காது. அது உங்களை வடிவமைக்கும். உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்கள் கனவுகளை சிறிதாக காணலாம். அவர்கள் தங்களின் பயங்களை உங்களின் வரம்புகளாக மாற்ற முயற்சிக்கலாம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பிறர் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை. நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் போதும். உங்கள் மனம் அமைதியாக இதுதான் என் வழி என்று சொன்னால் அதை கேட்பதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மாற்றம் என்பது ஒரே நாளில் நடப்பதில்லை. அது மெதுவான ஆனால் உறுதியான செயல்முறை. இன்று நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை ஒரு பெரிய திசையை உருவாக்கலாம். இன்று நீங்கள் சொல்லும் ஒரு இல்லை எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆம் ஆக மாறலாம். அதனால் உங்கள் சிறிய முயற்சிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். விதைகள் மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். ஆனால் அதற்குள் ஒரு வனமே மறைந்திருக்கிறது. உங்களின் அடையாளம் பிறர் கொடுக்கும் பட்டங்களால் உருவாகவில்லை. அது நீங்கள் தினமும் எடுக்கும் முடிவுகளால் உருவாகிறது. நீங்கள் பயத்தை கேட்டு வாழ்கிறீர்களா அல்லது நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்பதே முக்கியம். பயம் எப்போதும் இருக்கும். ஆனால் அதை ஓட்டும் சக்தியாக மாற்ற முடியுமா என்பதே உங்கள் வளர்ச்சி. உலகம் உங்களை ஒரு வரையறைக்குள் அடைக்க முயற்சிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வரையறை அல்ல. நீங்கள் ஒரு தொடர்ச்சி. கற்றுக்கொள்வது நிற்கும் நாளில்தான் மனிதன் சிறியவனாகிறான். அதுவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரிவடைகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் முயற்சிகள் இவை சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நீங்கள்
தளர்ந்திருக்கிறீர்கள் என்று உணர்ந்தால் அது தோல்வி அல்ல, அது ஓய்வின் அழைப்பு. ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பதுதான் புத்திசாலித்தனம். உடைந்து போகாமல் வளைந்து நிற்கும் மனமே நீண்ட பயணத்தை தாங்கும். உங்களை கடுமையாக விமர்சிக்காதீர்கள், நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள், அது போதும். இந்த குரல் முடிந்த பிறகும் உங்கள் பயணம் தொடரும். இந்த வார்த்தைகள் ஒரு தீப்பொறி மட்டுமே. அந்த தீயை எரிய வைக்க வேண்டியது உங்கள் செயல். உங்கள் வாழ்க்கை ஒரு பதிலாக மாறட்டும், சத்தமில்லாமல் ஆனால் உறுதியாக. உங்களை நீங்கள் நம்பும் அந்த நொடியில்தான் உலகம் மெதுவாக உங்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அதுவரை நீங்கள் உங்கள் பாதையில் நடந்து கொண்டே இருங்கள், உங்கள் உள்ளம் அமைதியாக ஆனால் தைரியமாக. பார்ட் 2. இந்த பயணம் இப்போது இன்னும் ஆழமாக செல்கிறது, ஏனெனில் முதல் தடவை உங்களை நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது ஒரு பெரிய மாற்றம். உலகம் எப்போதும் உங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சத்தங்களுக்கு நடுவில் உங்கள் உள்ளம் சொல்வதை கேட்பது மிக கடினமான ஒன்று. நீங்கள் அதை முயற்சி செய்தீர்கள் என்பதே நீங்கள் சாதாரணமானவர் அல்லென்பதற்கான சான்று. பல நேரங்களில் நாம் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுகிறோம். எனக்கு இதெல்லாம் சாத்தியமா? நான் யார் இதை செய்ய? என்ற எண்ணங்கள் மெதுவாக மனதுக்குள் நுழைகின்றன. கவனித்துப் பாருங்கள், அந்த குரல் உங்கள் குரல் அல்ல. அது ஆண்டுகளாக உங்கள் மேல் பதிக்கப்பட்ட பயத்தின் குரல். தோல்வியை பார்த்தவர்களின் குரல், முயற்சி செய்யாதவர்களின் அனுபவம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை வாழப்போவது அவர்கள் அல்ல, நீங்கள்தான். நீங்கள் சோர்ந்திருக்கும் அந்த நேரங்களில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். வலிமை என்பது எப்போதும் வெளியில் தெரியாது. சில நேரங்களில் அது அமைதியாக இன்னொரு நாள் முயற்சி செய் என்று உங்களுக்குள் சொல்வதுதான். இன்று நீங்கள் முழுமையாக ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதே போதும். அதுவே முன்னேற்றம். உலகம் உடனடி வெற்றிகளை கொண்டாடும், ஆனால் உண்மையான வளர்ச்சி அமைதியாக நடக்கும். வெளியில் யாருக்கும் தெரியாமல், உங்களுக்குள் மட்டுமே. நீங்கள் இன்று படிக்கும் ஒரு வரி, கேட்கும் ஒரு வார்த்தை, எடுக்கும் ஒரு முடிவு, இவையெல்லாம் சேர்ந்து நாளை நீங்கள் ஆகப்போகும் மனிதனை உருவாக்குகின்றன. அதனால் உங்கள் பயணத்தை பிறருடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு கனவு இருக்கிறது என்றால் அது உங்களை தொந்தரவு செய்யும். அது உங்களை தூங்கவிடாமல் செய்யலாம். அது உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் அதுவே உங்களின் வழிகாட்டி. கனவுகள் நம்மை வசதியான இடத்தில் வைத்திருக்க வருவதில்லை. அவை நம்மை வளர வைக்கவே வருகின்றன. அதனால் அந்த அசௌகரியத்தை தவிர்க்காதீர்கள். அது வளர்ச்சியின் அறிகுறி. நீங்கள் தவறு செய்யலாம், அது உறுதி. தவறுகள் இல்லாத வாழ்க்கை என்பது முன்னேற்றமில்லாத வாழ்க்கை. தவறு செய்தால் உங்கள் மதிப்பு குறையாது. மாறாக, நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்பதற்கான சாட்சி அது. தவறுகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை புரிந்து கொள்ளுங்கள், அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் அதே மனிதராக இருக்க மாட்டீர்கள். சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பது போல உணரலாம். உங்கள் எண்ணங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். அந்த தனிமையை பயப்பட வேண்டாம். அது உங்களை உங்களோடு இணைக்கும் ஒரு இடம். எல்லோரிடமிருந்தும் சிறிது தூரம் விட்டு நின்றால்தான் உங்கள் உண்மையான குரல் தெளிவாக கேட்கும். உங்களை நீங்கள் மதிக்கும் விதமே பிறர் உங்களை நடத்தும் விதத்தை தீர்மானிக்கும். நீங்கள் உங்களின் எல்லைகளை தெளிவாக வைத்துக் கொண்டால் உலகம் அதை மெதுவாக ஏற்றுக்கொள்ளும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்வது ஒரு சோர்வான வாழ்க்கை. உங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்திக் கொள்வதே போதுமானது. இப்போது ஒரு கணம் நின்று சுவாசியுங்கள். இந்த நிமிடம் உங்களுடையது. கடந்த காலம் முடிந்துவிட்டது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இப்போதைய இந்த நொடியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது. இந்த நொடியில்தான் நீங்கள் தேர்வு செய்ய முடியும். பயத்தை விட நம்பிக்கையை, சந்தேகத்தை விட முயற்சியை, அமைதியை விட உள்ளார்ந்த தைரியத்தை. இந்த குரல் உங்களை எங்கும் இழுத்துச் செல்லவில்லை.
அது உங்களை உங்களிடமே கொண்டு வர முயற்சிக்கிறது. ஏனெனில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வலிமை வெளியில் எங்கும் இல்லை. அது எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருந்தது. நீங்கள் அதை நினைவுபடுத்திக் கொள்ளும் இந்த தருணமே உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். நீங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவே போதும். பார்ட் 3. இப்போது நீங்கள் முன்பை விட அமைதியாக இருக்கலாம், அல்லது முன்பை விட அதிகமாக உணர்ச்சிகள் எழுந்திருக்கலாம். இரண்டுமே சரிதான். மாற்றம் தொடங்கும்போது மனம் முதலில் குழப்பத்தையே அனுபவிக்கும். ஏனெனில் பழைய சிந்தனைகள் விடுபட முயற்சிக்கின்றன, புதிய எண்ணங்கள் இடம் கேட்கின்றன. இந்த இடைநிலையை பயப்பட வேண்டாம். இதுவே வளர்ச்சியின் உண்மையான தருணம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் நீங்கள்தான் காரணம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் நடந்திருக்கலாம், ஆனால் அவற்றிற்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதே முழுமையாக உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்டது உங்கள் பலவீனம் அல்ல. நீங்கள் அதிலிருந்து எழ முயற்சிப்பதே உங்கள் வலிமை. சமூகத்திலிருந்து நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த வயதிலேயே இது சாதிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் போடப்படும். அந்த பட்டியல்கள் மனிதர்களுக்காக அல்ல, வசதிக்காக உருவாக்கப்பட்டவை. உங்கள் வாழ்க்கை ஒரு கால அட்டவணை அல்ல, அது ஒரு அனுபவப் பயணம். நீங்கள் தாமதமாகத் தொடங்கினாலும் ஆழமாகச் செல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் மாறிவிட்டதாக மற்றவர்கள் சொல்லலாம். அதை ஒரு குறையாக நினைக்காதீர்கள். மாறாமல் இருப்பதே ஆபத்து. வளர்ச்சி என்பது பழைய அடையாளங்களை மெதுவாக கழற்றுவதுதான். இன்று நீங்கள் நேற்றைய உங்களைப் போல இல்லை என்றால் அது தோல்வி அல்ல, அது முன்னேற்றம். உங்களை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் உடனே உங்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உண்மையை நீங்கள் தெளிவாக உணர்ந்தால் போதும். காலம் சரியான இடங்களில் சரியான விளக்கங்களை கொடுக்கும். உங்களுக்குள் இருக்கும் தைரியம் சில நேரங்களில் சத்தமாக இருக்காது, அது ஒரு அமைதியான தீர்மானமாக இருக்கும். என்ன வந்தாலும் நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு மெதுவான உறுதி. அந்த உறுதிதான் வாழ்க்கையின் பல புயல்களையும் கடந்து செல்லச் செய்கிறது. உங்கள் கடந்த காலத்தை ஒரு சுமையாக சுமக்காதீர்கள், அதை ஒரு பாடமாக மாற்றுங்கள். ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தந்திருக்கிறது. அது வலி என்றாலும் அது உங்களை இன்னும் விழிப்புணர்வுடன் மாற்றியிருக்கலாம். விழிப்புணர்வுதான் உண்மையான சுதந்திரம். நீங்கள் இன்று ஒரு சிறிய முடிவை எடுக்கிறீர்கள் என்றால் அது பெரியதாகத் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை பின்னால் திரும்பிப் பார்க்கும்போது அந்தச் சிறிய முடிவே ஒரு திருப்புமுனையாகத் தெரியும். அதனால் உங்கள் முயற்சிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். விதைகள் மண்ணுக்குள் அமைதியாக இருந்தாலும் அவை தங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை விட்டுவிடுங்கள். சில விஷயங்களை நம்பிக்கையோடு விட்டுவிடும்போதுதான் மனம் லேசாகிறது. எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் தேவையில்லை. சில கேள்விகள் காலத்தோடுதான் தெளிவாகும். இந்த நொடியை உணர்ந்து வாழுங்கள். உங்கள் சுவாசம், உங்கள் உடல், உங்கள் மனம், இவையெல்லாம் இப்போதே உங்களுடன் இருக்கின்றன. எதிர்காலம் குறித்து அச்சப்படுவதும் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்வதும் இன்றைய சக்தியை சிதறடிக்கும். இன்றைய இந்த நொடியில்தான் நீங்கள் உங்களை தேர்வு செய்ய முடியும். இந்த குரல் மெதுவாக மங்கினாலும் அதன் ஒலி உங்களுக்குள் தொடரும். அது ஒரு நினைவூட்டல். நீங்கள் போதுமானவர். நீங்கள் வளர்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பாதையில் இருக்கிறீர்கள். வேகம் முக்கியமில்லை, திசை முக்கியம். உங்கள் திசை உங்களுக்குள் இருந்து வந்தால் அந்த பயணம் எப்போதும் அர்த்தமுள்ளதாயிருக்கும். பார்ட் 4. இப்போது உங்களுக்குள் ஒரு நிசப்தம் உருவாகியிருக்கலாம். அந்த நிசப்தம் வெறுமை அல்ல, அது தெளிவு. மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும்போது நம்மால் நம்மையே கேட்க முடியாது. ஆனால் இப்போது அந்த ஓட்டம் சற்றே மந்தமாகி நீங்கள் உங்கள் உள்ளத்தை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண நிலை அல்ல,
இது உள்மாற்றத்தின் அடையாளம். நீங்கள் இதுவரை எடுத்துச் சென்ற பல வேடங்களை நினைத்துப் பாருங்கள். பிறருக்காக, சூழ்நிலைக்காக, அச்சத்திற்காக அணிந்த வேடங்கள். அவை தவறில்லை. அவை உங்களை அந்த நேரத்தில் பாதுகாத்திருக்கலாம். ஆனால் அவற்றை என்றும் சுமந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மையான சுதந்திரம் என்பது தேவையில்லாத சுமைகளை கீழே வைப்பதில்தான் தொடங்குகிறது. உங்களிடம் ஒரு வலிமையான உண்மை இருக்கிறது. அதை நீங்கள் மறைத்துக்கொண்டே வாழ்ந்திருக்கலாம். இதை சொன்னால் என்ன ஆகும், இதை செய்தால் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் பல ஆண்டுகளாக உங்களை அமைதியாக வைத்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மை எப்போதும் வெளிச்சத்தை நாடும். அதை அடக்க முயற்சித்தால் அது வலியாக மாறும். அதை ஏற்றுக்கொண்டால் அது சக்தியாக மாறும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக உடைக்கிறது. ஒரே பெரிய விபத்தாக அல்ல, தினசரி சிறிய ஏமாற்றங்களாக. அந்த உடைப்புதான் புதிய வடிவத்துக்கான தயாரிப்பு. உடைந்த இடங்களில்தான் மனிதன் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அங்கேதான் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. உங்கள் எல்லைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். அது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. இங்கு வரைதான் என்று சொல்வது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கான ஒரு பாதுகாப்பு. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சிப்பது இறுதியில் உங்களை காலியாக்கிவிடும். நீங்கள் நிரம்பியிருக்க வேண்டும். அப்போதுதான் பிறருக்கும் ஏதாவது கொடுக்க முடியும். உங்களை நீங்கள் நேசிப்பது ஒரு இலக்காக இருக்க வேண்டியதில்லை. அது ஒரு தினசரி பயிற்சி. இன்று நீங்கள் உங்களை எப்படி பேசிக்கொள்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அந்த குரல் கடுமையாக இருக்கிறதா, கருணையுடன் இருக்கிறதா? நீங்கள் பிறரிடம் பேசும் கருணையை உங்களிடமும் காட்டுங்கள். நீங்கள் அதற்கு தகுதியானவர். உங்கள் பயங்கள் முழுமையாக மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தைரியம் என்பது பயம் இல்லாமை அல்ல, பயத்துடன் கூட முன்னேறுவதே தைரியம். எனக்கு பயமாக இருக்கிறது, ஆனாலும் நான் நடக்கிறேன் என்ற மனநிலை தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விடுங்கள். பிறர் எண்ணங்கள், பிறர் எதிர்பார்ப்புகள், எதிர்காலத்தின் முழு படம், இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பது ஒரு முடிவில்லா போராட்டம். நீங்கள் கட்டுப்படுத்த முடிவது இந்த நொடி, இந்த முடிவு, இந்த செயல் மட்டுமே. அதில் உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். இப்போது உங்கள் மனதுக்குள் ஒரு மெதுவான உறுதியை உருவாக்குங்கள். அது பெரிய வாக்குறுதியாக இருக்க வேண்டியதில்லை. இன்று நான் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு சின்ன உறுதி போதும். அந்த உறுதிதான் நாளை ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. ஆனால் நீங்கள் இப்போது தனியாக இல்லை. ஏனெனில் நீங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய துணை. இந்த அமைதியுடன், இந்த தெளிவுடன் உங்கள் பாதையில் நீங்கள் தொடர்ந்து நடக்கலாம். மெதுவாக, உண்மையாக, உங்களை மதித்துக்கொண்டு. பார்ட் 5. இப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு புதிய பொறுப்பை உணர ஆரம்பித்திருக்கலாம். அது பிறருக்கான பொறுப்பு அல்ல, அது உங்களுக்கான பொறுப்பு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதற்கான பொறுப்பு. இது சுமையாகத் தோன்றலாம், ஆனால் உண்மையில் இதுவே விடுதலை. ஏனெனில் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தில்தான் மாற்றம் உங்கள் கைகளில் வருகிறது. இதுவரை நீங்கள் பல விஷயங்களை சூழ்நிலைகளின் மேல் போட்டிருக்கலாம். நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் இப்படித்தான் என்று. சில சமயம் அவை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவற்றுக்குள் மறைந்து வாழ்வது உங்கள் சக்தியை மெதுவாக சுருக்கிவிடும். நீங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை. ஒரு விஷயத்தை மாற்றினாலே போதும், உங்கள் அணுகுமுறையை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதோ ஒன்றை தேர்வு செய்கிறீர்கள். நம்பிக்கையா அல்லது சந்தேகமா? முயற்சியா அல்லது தவிர்ப்பா? உண்மை என்னவென்றால், பெரிய வாழ்க்கைகள் பெரிய முடிவுகளால் உருவாகுவதில்லை. அவை தினசரி எடுக்கப்படும் சிறிய ஆனால் நேர்மையான தேர்வுகளால் உருவாகின்றன. இன்று நீங்கள் உங்களை மதிக்கும் ஒரு செயலை செய்தால் அது நாளை உங்கள் அடையாளமாக மாறும். சில நேரங்களில் முன்னேற்றம் வெளியில் தெரியாது. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள்,
ஆனாலும் முடிவுகள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் மனம் சோரலாம். அந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள், வேர் வளரும்போது மரம் அசையாது. ஆனால் அதுதான் பின்னால் உயரமாக நிற்க உதவுகிறது. உங்கள் உழைப்பு வீணாகவில்லை, அது கண்களுக்கு புலப்படாத இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களை யாராவது புறக்கணித்தால் அதை உங்கள் மதிப்புடன் இணைக்காதீர்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் காண்பதில்லை. சிலர் வெளிச்சத்தை மட்டுமே பார்க்கிறார்கள், உள்ளே இருக்கும் தீயை அல்ல. உங்கள் வேலை, உங்கள் உண்மை, உங்கள் தொடர்ச்சி, இவைதான் உங்கள் குரல். அது ஒரு நாள் கேட்கப்படும். உங்கள் உடலை கவனியுங்கள், அது உங்கள் பயணத்தின் வாகனம். ஓய்வு, உணவு, சுவாசம், இவை சாமானியமாகத் தோன்றினாலும் உங்கள் மனத்தின் வலிமைக்கு அடித்தளம். உங்களை முழுவதும் சுரண்டிக்கொண்டு முன்னேறுவது வெற்றி அல்ல. உங்களை பாதுகாத்துக் கொண்டு வளர்வதே நிலையான முன்னேற்றம். மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் மாறலாம், சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகலாம். அது தோல்வி அல்ல, அது இடம் காலியாகும் தருணம். அந்த இடத்தில் புதிய புரிதல்கள், புதிய மனிதர்கள் அல்லது ஒரு புதிய நீங்கள் வரலாம். விடை கொடுப்பதும் ஒரு வளர்ச்சி. நீங்கள் இன்று உங்கள் உண்மைக்கருகில் ஒரு அடியாவது எடுத்து வைத்தால் அதுவே போதும். முழு பாதையும் இன்று தெரிய வேண்டிய அவசியமில்லை. அடுத்த அடியை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வழியை நடக்கும்போதே காட்டும். இந்த குரல் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே: நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று முழுமையாக நம்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்கள் நேர்மையாக முயற்சி செய்கிறீர்கள் என்ற உணர்வு இருந்தால் போதும். அந்த நேர்மைதான் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். இப்போது அந்த நம்பிக்கையுடன் இன்னொரு நாளை சந்திக்க தயாராகுங்கள். உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.